வணக்கம் எல்லாருக்கும் நன்றி. இந்த ரைஸ் ஆஃப் அசோகா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இளைஞன் அவனோட ரைட்ஸுக்காக ஃபைட் பண்ணி அவங்க ரைட்ஸை பெற்றுக்கொள்ளது தான் இந்த கண்டென்ட். ஸோ ப்ளீஸ் விஷஸ். தேங்க்யூ. கவுடா அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம். Anavariki Namaskaram. That's all I've learned as of now. And thank you, ma'am. Thank you for that introduction. It was so sweet. Thank you so much. I was supposed to meet you all probably 3 years ago, but I couldn't come for that press meet. Finally here for the Rise of Ashoka song release and press meet with everybody from the media here in Tamil Nadu. I'm very, very glad. I'm very happy that everybody here from the media in Chennai have come to support us today. And I'm really grateful for this character, and hopefully all of you will also like it. My character's name is Ambika. She's uh, a well-read, especially for that time. The cinema happens in the late 80s to early 90s. So for that period of time, she's a well-read girl. So she has her own ambitions and her own dreams. And the story goes about how the community and how everybody in the community stands for one cause. And she also belongs there, so she also stands up for the cause in her own way. And my favorite would be probably right after just before the song, there's a scene that's one of my favorites, and the climax portion is also one of my favorites. So hope all of you will also enjoy the cinema as much as my family and I enjoyed watching it. And hopefully you give the same amount of love and blessings on me and the entire team. Hopefully you enjoyed the song also that we just released. That's a song it's actually a folklore. It's a folk song that's been taken and we've adapted into the cinema. So hopefully all of you enjoyed it and you'll enjoy the movie more. Thank you. டைகர், அயோக்யா, தி ரைஸ் ஆஃப் அசோகா வரையில் சதீஷோட உழைப்பு படத்துக்கு படம் திருவிழா ஒரு செலிப்ரேஷனாக மாறி இருக்கிறது. ஸ்ட்ரீட் ட்ராமாவில் தொடங்கி ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீன் வரைக்கும் கன்னட சினிமா கவனிக்கும் ஒரு நடிகராக சதீஷ் வளர்ந்திருப்பது பெரிய சந்தோஷம். வெறும் வளர்ச்சி, வெற்றி யாரையும் சிறந்தவராக்குவதில்லை. ஆனால் நம்பிக்கை, கடின உழைப்பு, மெனக்கடல், இந்த 3 மட்டும்தான் சதீஷை இந்த இடத்தில் வந்து உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறது. பெரிய பெரிய அப்ரிசியேஷன் மற்றும் வாழ்த்துக்களோடு ஹீரோ ஆஃப் அசோகா சதீஷ் நினாசம் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். என்னோட இதெல்லாம் பேசி ஆச்சு. ஆக்சுவலி இப்போ பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் ஓகே, இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஏன்னா ஈவெண்ட் எனக்கு வந்து ரொம்ப நன்றி எல்லாருக்கும். பிகாஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குல்ல. இந்த ஒரு புதுசாக படம் நான் இங்கே யாருமே இல்லை. கர்நாடகத்துலேயும் நான் ஹீரோ, அது வேறு. தமிழ்நாடுக்கு நான் யாருமே இல்லை. அது ஏதோ ஒரு நேச்சர் இருக்குது, நடந்திருக்கு. இந்த படம் அந்த நேச்சரை சப்போர்ட் பண்ணியிருக்கு நமக்கு. அது நேச்சர் தான், இதுதான். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சதீஷோட எஃபர்ட்டுக்கு வந்து. அவர் எப்பவும் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஃபாலோ பண்ணி இப்படி பண்ணணும் சார். நான் நைட் பேத்து இவ்வளோ எல்லாம் பண்ணுறது ஓகே. நான் அவருக்கு பேச இல்லை சார், இப்படி பண்ணணும் சார், நீங்கள் வாங்க சார், நீ எல்லாருக்கும் தெரியும் சார், வாங்க சார், நீ பண்ணணும் சார், அப்படியெல்லாம் எனக்கு எனர்ஜி கொடுத்து இல்லை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டார் நம்ம படம். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே பிகாஸ் திஸ் இஸ் மை ஸ்பெஷல் டே. யூ ஆல் மேட் மை டே. ஒரு சின்ன பையன், ஒரு நம்ம அவ்வா கனசு, நம்ம அவ்வா கனவோடு. அது என்னுடைய மகன் அல்லவருக்கு போகணும், நம்ம படம் பார்க்கணும் எல்லாருமே, அந்த மாதிரி கனவோடு. இப்போ எனக்கு அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது நமக்கு தெரியாது. எந்த படமும் கூட அது ஹிட்டா ஃப்ளாப்பா அது நமக்கு தெரியாது. இப்போ படம் பண்ண டைம்ல நம்ம ப்ராம்ப்டாக பண்ணியிருக்கோம். படம் சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நான்
இந்த 10 இயர்ஸ் கேரியரில் ஒரு 10 to 12 ஃபிலிம்ஸ் அவ்வளோதான் ஹீரோயின் எடுக்கிறது. பிகாஸ் ஐ செலக்டட் வெரி சென்சிபிள் மூவிஸ். ஐ கான்ட் டூ ஸோ மெனி மூவிஸ். இயரில் 3-4 படம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தேர் இஸ் நோ ஸ்டோரிஸ். தட்ஸ் வை வி ஆர் செலக்டிங், வி ஆர் வெயிட்டிங். அண்ட் இந்த படம் நான் எதுக்கு ಇಲ್ಲಿ வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தேன்? பிகாஸ் ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த கதை வந்து சாமராஜ் நகர பார்டர், தமிழ்நாடு பார்டர், கர்நாடகா பார்டரில் நடக்கிற கதை இது. அந்த மண்ணு கலரு, அந்த மனுஷன் கலரு, நம்ம கலரு எல்லாமே இதுக்கு மேட்சிங் இருக்கு. நம்ம தமிழ்நாடுக்கு மேட்சிங் இருக்கு. அந்த பாஷை, அந்த லாங்குவேஜ் கூட. இங்கே என்னடா எக்கடா என்னடா வாடா இங்கே இருக்கு. அங்கே நியர் சாமராஜ் நகர கன்னடா வந்து அது ஒரு ஸ்லாங் இருக்கு. ஏக்குடா, பாருடா, ஏனுடா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, கல்யாணமே கௌரியில வந்து இங்கே எங்க என்ன இருக்குங்க? கல்யாணமோ கௌரி கல்யாணமோ இருக்கு. தெலுங்குல என்ன இருக்கு? கல்யாணமே கௌரி கல்யாணமே. தமிழ்ல என்ன இருக்கு? கன்னடத்தில் என்ன இருக்கு? கல்யாணவே கௌரி கல்யாணவே. எல்லா லாங்குவேஜும் ஒண்ணுதான், எமோஷன்ஸ் ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நாங்க எல்லாம் சேர்ந்தும் சினிமா பண்றோம். இது அசோகா வந்து உங்களை படம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்க கேட்டுங்க. சாரி, எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நான் சொல்லியாச்சு. ஏதாவது மிஸ்டேக் இருக்க மன்னிச்சுங்க. இப்போ நான் தமிழ்நாடுக்கு அஃபிஷியலாக என்னுடைய ஸ்டெப்பு வச்சு வந்திருக்கேன். ரிசீவ் பண்ணுங்க. நம்ம டீமு, நம்ம படம் உங்களது. நான் அங்கே உக்காந்து எல்லா தமிழும் படம் பார்த்துருக்கேன். அங்கே நிறைய ஃபேன் ஃபாலோயிங் தமிழ் படம்க்கு இருக்கு. அந்த மாதிரியே நம்ம கதை கூட, நம்ம படம் கூட இங்கே ஜெயிக்கணும், வாழ்க்கணும். அவ்வளோதான். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ப்ளீஸ் ஆஸ்க் மீ. தேங்க்யூ. சதீஷ், இந்த மாதேவா சாங் நீங்க தான் பாடி இருக்கீங்க. எங்களுக்கு அந்த பாட்டுல ஒரு 2 லைன்ஸ் பாடலாமே. லிரிக்ஸ் வேணுது. மாதேவா நான் தெலுங்குல மாதேவா நான் தான் பாடிருக்கேன். இந்த லிரிக்ஸ் நான் தான் ரைட்டிங் பண்ணிருக்குது. அது வந்து நேச்சர் மேலே ரைட்டிங் பண்ணிருக்க சாங் அது. அந்த 2 லைன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. நான் ஒரு கரோனா டைம்ல ஒரு சாங் ரைட்டிங் பண்ணி நான் என் பொண்ணு வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். அது வந்து இது பேர் வந்து ஒரு லைன், ஒரு 2 லைன் பாட்டு பாடுறேன். கரெக்டா? பாட்டு பாடுறேன் கரெக்டா? ஓகே. இந்த உருவமில்லாத குரல் எங்கிருந்து பறந்து வந்ததோ, இந்த உடலை மண்ணிலிருந்து ஈர்த்து கொண்டு எங்கே சென்றதோ, செய்த பாவம் கல்விடா புதிய மந்திரமா, மனிதன் போரும் போருக்கு இது புதிய மந்திரமா, இந்த உருவமில்லாத குரல் எங்கிருந்து பறந்து வந்ததோ, இந்த உடலை மண்ணில் இருந்து ஈர்த்து எங்க கொண்டு சென்றதோ, கொண்டு சென்றதோ. கரோனா டைம்ல எதுக்கு இதெல்லாம் வந்திருக்கு, எப்படி இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த சாவு எல்லாம் எதுக்கு நடந்திருக்கு, அதுதான் வச்சு பண்ணிருக்க சாங் அது. அதுக்கப்புறம் வந்து இது 2 லைன் பாடுறேன். இது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஏதாவது மிஸ்டேக் வந்தானா மன்னிச்சுங்க ப்ளீஸ். சம்போ 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 மாதேவா, கேளாய் 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 மாதேவா, ஏ சம்போ 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 மாதேவா, கேளாய் 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 மாதேவா, ஏ அரசி வேறும் நீயே, கங்கை நீரும் நீயே, மனதின் செல்வம் நீயே, விபூதி வில்வம் நீயே, உப்பின் சுவையும் நீயே, ரத்தின் சபையும் நீயே, வானக கைகளும் நீயே, உலக ஆழ்வன் நீயே, ராகி அரைக்கல் நீயே, அதன் சுவையும் மனமும் நீயே, அனைத்தும் அணுவன் நீயே, அண்டவானவன் அண்டவானவன் நீயே, அண்டவானவன் நீயே,
சம்போ 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 மாதேவா கேளாய் 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 மாதேவா சம்போ 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 மாதேவா கேளாய் 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 மாதேவா. தேங்க்யூ. Thank you all for coming and supporting. Sorry I can't speak Tamil, so please forgive me. The Rise of Ashoka is a cinema, content oriented cinema made with passion, love and grit. So please support us throughout like this. We need your support. Thank you all for coming.